63 நாயன்மார்கள்ல குறிப்பிடத்தக்க ஒரு நாயன்மார். ஒரு சிவ அடியார் என்பவர் எப்படி வாழ வேண்டும், சிவ அடியாரை எப்படி மதிக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு மிகப்பெரிய மகான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பித்ரு தோஷங்கள், பூர்வ ஜென்ம தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடியது. சுவாமி மிருத்யுஞ்சேஸ்வரரா இருக்காரு இந்த க்ஷேத்திரத்துல. திருக்கடையூர்ல மார்க்கண்டேயனுக்கு காலசம்ஹாரம் பண்ணதுனால மிருத்யுஞ்சேஸ்வரர் இங்க சுக்கிரனுக்கு மறுவரைவை கொடுத்து அந்த அமிர்த சஞ்சீவினி சொல்லக்கூடிய ஆயுள் மந்திரத்தை சிவனுடைய தேகத்துல இருந்து சூரியன் சுக்கிரன் 3000 வருஷங்கள் தபஸ் பண்ணி தன்னுடைய ஆயுளை வளர்த்துண்டார். இப்ப திருக்கோயிலூருடைய சிறப்பு என்னன்னா, அம்பாள் விளையாட்டா ஒரு முறை சிவபெருமானுடைய 2 கண்களையும், அதாவது நெற்றிக்கண்ணையும் சேர்த்து 3 கண்களையும் மூடும் பொழுது இறைவனுடைய 2 கண்கள், ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன், அந்த இருள்ல ஒரு அசுரன் பிறக்கிறான். அவன்தான் அந்தகன். வாஸ்து புருஷன் சிவனுடைய வேறு துளி பூமியில விழுந்து வாஸ்து அவதாரமான ஸ்தலம். அதனால வாஸ்து பகவானுடைய தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம். கட்டடங்கள் கட்டுவதற்கு, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு, இது மாதிரி பூமி சம்பந்தமான பூஜைகளுக்கு, பூமியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு இங்க வாஸ்து பகவான பூஜை பண்ணி முகூர்த்தம் பண்ணி ஆரம்பிச்சோம்னா க்ஷேமமா இருக்கும். இந்த ஸ்தலத்தினுடைய என்ன சிறப்பு? வீரட்டானம் நம்முடைய வினைகளை போக்கக்கூடிய ஸ்தலமா சொல்றாங்க. முன் ஜென்ம வினை தான் நம்ம மறுபடியும் பிறப்பெடுத்திருக்கோம். இந்த ஜென்மத்திலும் நாம் தவறான வினைகளை, தீவினைகளை செய்து கொண்டே இருந்தால் மீண்டும் பிறப்பெடுப்போம். இந்த முன்ஜென்ம பாவங்கள், வினைகள் கழியணும்னா நாம் தரிசனம் செய்ய வேண்டிய ஒரே ஸ்தலம் வீரட்டானம். அம்பாள் காளியினுடைய அவதாரம். அதனால எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடியது. குறிப்பாக புத்திர சந்தானம் சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு சிவானந்தர் அம்பாள் இங்க தபஸ் பண்ணி சிவனை பூஜை பண்ணதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஸ்தலம். எல்லா ஆலயங்களிலுமே துர்க்கையுடைய முகம் ரொம்ப உக்கிரமா இருக்கும். பார்ப்பதற்கே ஒரு பயம் தரக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய முகம் கடுமையா இருக்கும். ஆனா உலகத்திலேயே எங்களுடைய திருக்கோவலூர் வீரட்டானத்துல மட்டும்தான் துர்க்கை சிரித்த முகத்தோட இருப்பாங்க. அவங்களுடைய அந்த இதழ் சிரித்ததா இருக்கும். நீங்க அந்த பதிவு பார்க்கும்போது தெரியும். சம்ஹாரம் அப்படின்னாலே எல்லா இறைவனும் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, கீழ்நோக்கி அவங்களுடைய சூலாயுதத்தால கீழ்நோக்கி சம்ஹாரம் நடந்திருக்கும். ஆனால் திருக்கோவிலூர் வீரட்டானத்தில் மட்டுமே எம்பெருமான் பைரவராக உருமாறி அந்தகனை மேல் நோக்கி சம்ஹாரம் பண்ணியிருப்பார். அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் கீழையூரில் இருக்கக்கூடிய சிவானந்தவல்லி உடனுரை அருள்மிகு வீரட்டேஸ்வர பெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் நாயனார் சன்னதியில இருக்கும். யார் அவர்னா, 63 நாயன்மார்கள்ல குறிப்பிடத்தக்க ஒரு நாயன்மார். ஒரு சிவ அடியார் என்பவர் எப்படி வாழ வேண்டும், சிவ அடியாரை எப்படி மதிக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு மிகப்பெரிய மகான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர் ஒரு அற்புதமான ஆட்சியை இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு எதிரி. இந்த உலகத்துல நண்பன் கூட இல்லாம இருந்தெல்லாம், ஆனா எதிரி இல்லாம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல் தான் அன்று முதல் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அவன் பெயர் முத்தநாதன். பல போர் புரியறான். மெய்ப்பொருள் நாயனாரை எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை போர் செய்யறான். ஆனா அவனால வெற்றி பெறவே முடியவில்லை. ஏனென்றால் இவருடைய போர்ப்படை அவ்வளவு திறமை வாய்ந்ததாக வைத்திருந்தார் மெய்ப்பொருள் நாயனார். சரி, இவரை எப்படி நாம தோற்கடிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் பல சாம்ராஜ்யங்கள் இங்கு வீழ்ந்ததற்கு காரணமாக இருப்பதற்கு ஒரே காரணம் சூழ்ச்சி, துரோகம். அதைத்தான் கையில் எடுக்கிறான் முத்தநாதன். அதற்கு எதை பயன்படுத்துறான்னா, மெய்ப்பொருள் நாயனாருடைய குணம் எப்படிப்பட்டதுன்னா, யாராவது ஒரு சிவ அடியாராக வந்தாங்க அப்படின்னா அவரை சிவனாகவே பாவித்து மதிப்பு அளிக்கக்கூடிய, மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற மாமன்னன் மெய்ப்பொருள் நாயனார். உடனே முத்தநாதன் என்ன பண்றான் அப்படின்னா, காவி உடை தரித்துக் கொள்கிறான், ருத்ராட்சம் அணிந்து கொள்கிறான், திருநீர் பூசிக்கொண்டு ஒரு ஓலைச்சுவடியை எடுத்துக்கிட்டு அதனுள் ஒரு கூரிய கத்திய வச்சுக்கிறாங்க மறைச்சு. ஏன்னா சிவ அடியாரா போனா அவன் நிச்சயமா மரியாதை செலுத்துவான். இதைத்தான் நாம் ஆயுதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருக்கோயிலூர் நோக்கி வரா. அப்படி வரும்பொழுது அரண்மனையில இருக்கிறார் மெய்ப்பொருள் நாயனார். வெளியில வாயிற்காவலனாக இருக்கக்கூடிய தத்தன் நின்று கொண்டிருக்கிறார். மெய்ப்பொருள் நாயனாருடைய உத்தரவு, ஆணை என்னன்னா, சிவ அடியார்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் அவர்களை சோதனை செய்யாமல் உள்ளே அனுப்பு என்பதுதான் அவருடைய உத்தரவு. உள்ளே அனுப்புறாரு தத்தன். உள்ள போறா முத்தநாதன். அவரை பார்த்த உடனே வணங்குறார் மெய்ப்பொருள் நாயனார். ஐயா, என்னங்க ஐயா கையில் ஓலைச்சுவடி வைத்திருக்கீர்கள் என்று கேட்கும்பொழுது,
யாரும் அறிந்திடாத சிவ ஆகம நூலின் கருத்துக்களை இதில் நான் வைத்திருக்கிறேன். இப்பொழுது இதை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்தநாதன் சொல்றான். ஐயா சொல்லிக் கொடுங்க ஐயா, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். எம்பெருமான் சிவனுடைய கருத்துக்களை உள்வாங்குவதற்கு இந்த பிறப்பு நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க ஐயான்னு கேட்கும் பொழுது முக்கியமா பெண்கள் இருக்கக்கூடாது, ஏன்னா அவருடைய மனைவி கூட இருக்காங்க. அப்படி சொன்ன உடனே அவர் அவருடைய மனைவியை அனுப்பி வைத்து விடுகிறார். ஏனால் அடியாருடைய பேச்சு ஆண்டவனுடைய பேச்சு என்று நம்புபவர் மெய்ப்பொருள் நாயனார். போனதுக்கு அப்புறம் நான் ஆகம நூல்களை அவர் சொல்லிக் கொடுப்பதற்கு துவங்குவதற்கு முன்னதாக மெய்ப்பொருள் நாயனார் எப்பொழுதும் போல அவருடைய திருவடியில் வணங்குகிறார். கீழே வீழ்ந்து அவருடைய திருவடியை வணங்கும் பொழுது அவனுடைய பாருங்க ஒரு சூழ்ச்சி, அந்த ஓலைச்சுவடியில் ஒளித்து வைத்திருக்கக்கூடிய கூரியை வாளை எடுத்து அவர் மீது செலுத்துகிறான். அந்த ரத்தம் அப்படியே பிசிறு தட்டி அந்த தரை முழுவதும் ரத்தம் படிந்து விடுகிறது. அந்த சத்தம் கேட்டு அந்த வாள் இவருடைய மார்பிலே பாய்ச்சிய வேகத்தில் சத்தம் கேட்டு வெளியில் இருந்த தத்தன் வேகமா ஓடி வரான். ஓடி வரும்பொழுது என்னுடைய மன்னனை இப்படி செய்து விட்டாயா என்று அவனுடைய கூரிய வாளை எடுக்கிறான். அப்போ மெய்ப்பொருள் நாயனார் என்ன சொல்றார் தெரியுங்களா? பெரிய புராணத்துல தெய்வ சேக்கிழார் ரொம்ப அழகா சொல்வார், தத்தா இவர் நமரே. அந்த வார்த்தையை நமரே என்ற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் நம்முடையவர், சிவ அடியார், நம்மை சார்ந்தவர், சிவபெருமானை நித்தம் நித்தம் தொழுகக்கூடியவர் என்று சொல்லும் பொழுது தத்தன் அமைதியாக அந்த வாளை வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு தெய்வ சேக்கிழாருடைய வார்த்தையை பாருங்க, நமரே அப்படின்னு பயன்படுத்தும் போது இன்றளவும் சிவ அடியார்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்குது அல்லவா? அப்ப சொல்றாரு மெய்ப்பொருள் நாயனார், தத்தா இவரை பத்திரமா திருக்கோயிலூருடைய எல்லையில் விட்டு விட்டு வா என்று சொல்லிய மாத்திரத்தில் அவரை அழைத்து கொண்டு திருக்கோயிலூரின் எல்லை பகுதியில் விட்டு தத்தன் மீண்டு வரும்பொழுது அந்த அறை முழுக்க ரத்தம் படிந்து இருக்கிறது. உயிரை கையில் பிடித்து கொண்டிருக்கிறார். நம்மை நம்பி வந்திருக்கிறார். அவன் நம்மளை கொலை பண்ணதான் வந்தான், ஆனால் என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய ஒரு சிவ அடியார் பாதுகாப்பாக போய்விட்டாரா என்ற தகவல் அறியும் வரை உயிரை கையில் பிடித்து கொண்டிருக்கிறார். தத்தன் மன்னா அவரை பத்திரமாக திருக்கோவிலூரின் எல்லையிலே விட்டு வந்துவிட்டேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவருடைய உயிரானது இறைவனோடு கலக்கிறது, இறைவனடி சேர்கிறார், முக்தி பெறுகிறார் என்றால் தெய்வ சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தில் பல்வேறு வரலாறுகள் இருந்தாலும் மெய்ப்பொருள் நாயனார் நமக்கு வாழ்ந்து காட்டியது வள்ளுவன் கூறியபடி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்கள் எப்படி வேண்டுமானால் வாழலாம், ஆனால் ஒரு அடியார் எப்படி வாழ வேண்டும், சிவனை வணங்குபவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டியவர் மெய்ப்பொருள் நாயனார் என்பதை இந்த வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அற்புதமான வரலாறு நடந்த இடம் திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் ஆலயம். அட்ட வீரட்டானத்துல 2வது தலமாக இருக்கிறது. நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது நிச்சயமாக மெய்ப்பொருள் நாயனாரை இங்க நீங்க தரிசனம் பண்ணணும். இல்ல தெய்வ சேக்கிழார் இன்னொரு சூட்சமத்தை உள்ள வச்சிருப்பார். என்ன, முத்தநாதன் அவரை கொலை செய்யும் நோக்கோடு வந்தான், கொலை செய்து விட்டான் என்று எந்த இடத்திலும் பெரிய புராணத்துல அவர் பதிவு செய்யவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணத்தில் எண்ணிக்கொண்டு வந்தானோ அதை முடித்தான், அப்படிதான். அப்ப அந்த கொலை என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாதவர் சேக்கிழார். எனவேதான் அவரை தெய்வ சேக்கிழார் என்று நாம் போற்றுகிறோம். ஒரு முறையாவது நிச்சயமாக மெய்ப்பொருள் நாயனாருடைய இந்த ஆலயத்திற்கு அவரை தரிசனம் செய்யுங்கள், வாழ்க்கை மெய்யாக மாறும். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வீரட்டானம், அஷ்டவீரட்டானத்துல 2வது வீரட்டானம். சுவாமி ஸ்தலமூர்த்தி அந்தகாசுர சம்ஹாரமூர்த்தி. சிவனுடைய நிறுத்த பேதங்கள்ல 64 பேதங்கள்ல தாண்டவ பேதமா இருக்கக்கூடியது பைரவர், மகாபைரவர். இந்த க்ஷேத்திரத்துல அந்தகன்றாசுரன் சம்ஹாரம் பண்ணி அஜ்ஞான இருளை நீக்கி ஞானத்தை கொடுத்து ஆட்கொண்ட ஸ்தலம். பார்வதி பரமேஸ்வரனை 2 கண்களையும் முக்கன் மூர்த்தின்னு சோதிக்கிறதுக்காக கண்ணை மூடி விளையாட்டா ஒரு க்ஷணம் மூடுறா. அதுல இருள் சூழ்ந்து அசுரனா உற்பத்தி ஆயிடுது. அந்த அந்தகம்ன்றது இருள், அஜ்ஞான இருளை நீக்கி ஞானத்தை கொடுத்து ஆட்கொண்ட ஸ்தலம். தேய்பிரை அஷ்டமிங்க ரொம்ப விசேஷம். 64 பைரவர் பைரவி அவதாரமான ஸ்தலம்ன்றதுனால 64 தீபங்கள் ஏற்றி 64 பிரதட்சணம் செய்தால் வம்பு வழக்கு வியாஜ்யம் சொல்லக்கூடிய சத்ரு தோஷங்கள், எதிரிகளின் தோஷங்கள் இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம். கண்ணை பத்தி மறைக்கிறதுனால சூரியனுடைய தேஜஸ் குறைஞ்சிடுது. அதனால இழந்த கிரணங்கள் தேஜஸ்லாம் திரும்பியும் கிடைக்கணுன்றதுனால சிவனை பூஜை பண்ணி சூரியனுக்கு தோஷ நிவர்த்தியான ஸ்தலம். அதனால சிவசூரியன் பேர் வந்த ஸ்தலம். அதனால பித்ரு தோஷங்கள், பூர்வ ஜென்ம தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடியது.
சுவாமி மிருத்யுஞ்சேஸ்வரரா இருக்கார் இந்த க்ஷேத்திரத்துல. திருக்கடையூர்ல மார்க்கண்டேயனுக்கு காலசம்ஹாரம் பண்ணதுனால மிருத்யுஞ்சேஸ்வரர் இங்க சுக்கிரனுக்கு மறுவரைவை கொடுத்து அந்த அமிர்த சஞ்சீவினி சொல்லக்கூடிய ஆயுள் மந்திரத்தை சிவனுடைய தேகத்துல இருந்து சுக்கிரன் 3000 வருஷங்கள் தபஸ் பண்ணி தன்னுடைய ஆயுளை வளர்த்துண்டார். திரியம்பகம் சொல்லக்கூடிய ஆயுள் மந்திரம் ஜபம் பண்ணி தன்னுடைய ஆயுளை வளர்த்துறதுனால சுவாமி இங்க சுக்கிரனுக்கு அனுகிரகம் பண்ணி சுக்கராச்சாரியான்னு பேர் வந்த ஸ்தலம். சுக்கிரனுக்கு மறுவதி கொடுத்தது. திருமண தடைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம். சுக்கிர தோஷ நிவர்த்தி ஆகும். சப்த மாத்திரு கணங்கள் அவதாரமானது. அம்பாள் அந்த கண்ணை பத்தி மறைக்கும் போது கருநிறமாயி காளியின் பேர் வந்த ஸ்தலம். காளி அவதாரமானது. காளியினுடைய பரிவார சக்திகள் சொல்லக்கூடிய சப்த மாத்திரு கணங்களும் இங்க அவதாரமான ஸ்தலம். வாஸ்து புருஷன் சிவனுடைய வேறு துளி பூமியில விழுந்து வாஸ்து அவதாரமான ஸ்தலம். அதனால வாஸ்து பகவானுடைய தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம். கட்டடங்கள் கட்டுவதற்கு, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு, இது மாதிரி பூமி சம்பந்தமான பூஜைகளுக்கு, பூமியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு இங்க வாஸ்து பகவான பூஜை பண்ணி முகூர்த்தம் பண்ணி ஆரம்பிச்சோம்னா க்ஷேமமா இருக்கும். அம்பாள் காளியினுடைய அவதாரம். அதனால எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடியது. குறிப்பாக புத்திர சந்தானம் சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு சிவானந்தர் அம்பாள் இங்க தபஸ் பண்ணி சிவனை பூஜை பண்ணதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஸ்தலம். சுவாமி மேற்க பார்த்தது சுயம்பு மூர்த்தி. சிவனுடைய 5 முகங்கள்ல மேற்க பார்த்தது அனுகிரக மூர்த்தியா இருக்கார், சத்யோஜாத முகமாக. இந்த க்ஷேத்திரத்துல பல ரிஷிகள் தபஸ்விகள்லாம் பூஜை பண்ணி, சுப்பிரமணியர் கூட சிவனை பூஜை பண்ணி அவருடைய பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தியானதா வரலாறு. அசுர சம்ஹாரமன்னனுடைய தோஷ நிவர்த்திக்காக எந்த க்ஷேத்திரத்துல பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு சுப்பிரமணியர் பிரார்த்தனை பண்ணும் போது அம்பாள் பார்வதி ஈஸ்வரி தன்னுடைய கையில சக்தி வேல இருந்து பூமியில விடுறா. இந்த க்ஷேத்திரத்துல வேல் வந்து விழுந்து சுப்பிரமணியர் சிவனை பூஜை பண்ணி அவருடைய பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி ஆனதா வரலாறு. அதனால ஊருடைய பெயர் திருக்கை வேலூர்னு ஆரம்ப காலத்துல இருந்து அதுக்கப்புறம் மருவி திருக்கோயிலூர். அப்புறம் சுந்தர சம்பந்தர் பாடல்ல கோவல் வீரட்டானம்னு பாடியிருக்கா. துர்கா சாந்தமுமா அனுகிரக துர்கையா இருக்கா. கண்ணு 2 பக்கம் திறந்து பார்க்கிற மாதிரி இயற்கையாவே வெள்ளை வழி கருப்பு வழியோட அனுகிரக துர்கையா இருக்கா. ரொம்ப சாந்த ஸ்வரூபி, பிரார்த்தனை துர்கை. எல்லா மூர்த்திகளும் மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் சொல்லக்கூடிய 3 விதமான பலன்களையும் கொண்ட ஒரே க்ஷேத்திரமாக, விசேஷ க்ஷேத்திரமாக விளங்கக்கூடியது. தட்சிண பினாகினின்னு சொல்லக்கூடிய தென்பெண்ணை நதி சிவனுடைய வில்லிலிருந்து புறப்பட்டு நந்தி துர்கான்ற மலையிலிருந்து உற்பத்தியாகி கங்கையே ஸ்நானம் பண்ணி அவளுக்கே தோஷ சாப தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய க்ஷேத்திரமா இருக்கு. மாசி மகம் பிரம்மோற்சவம் மகத்தன்னைக்கு தீர்த்தவாரி. எல்லா விதமான பூர்வ ஜென்ம தோஷங்கள், பித்ரு தோஷங்கள், திருஷ்டி தோஷங்கள், புத்திர சந்தான பாக்கியம் இதெல்லாம் கைகூடக்கூடிய க்ஷேத்திரமாக விளங்கக்கூடியது. கோவல் வீரட்டநாதன் அம்பாள் பிரகன்நாயகி ஸ்தலமூர்த்தி அந்தகாசுரங்கார மூர்த்தின் பேர். எல்லா ஆலயங்களிலும் இருந்து பல்வேறு காரணங்களால வேறுபடுகிறது. அது என்னன்னா, உலகத்திலேயே சம்ஹாரம் செய்த சிவபெருமானை நம்ம இங்கதான் பார்க்க முடியும். தமிழகத்திலேயே 8 கோவில்ல மட்டும்தான் சிவபெருமான் சம்ஹார மூர்த்தியா இருக்கிறாரு. அந்த 8 கோவில் அட்ட வீரட்டானம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன வீரட்டானம் அப்படின்னு யோசிச்சோம்னா, சிவபெருமான் வீர தீர செயல்களை புரிந்த இடங்கள் வீரட்டானம். அந்த அட்ட வீரட்டானம் தமிழகத்துல இருக்குங்க. முதல் வீரட்டானமா தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கண்டியூர் பிரம்மனுடைய சிரம் கொய்த ஸ்தலமா அந்த ஆலயம் இருந்து கொண்டு இருக்கிறது. 2வது ஆலயமா இப்ப நாம இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் அந்தகனை சம்ஹாரம் செய்த ஸ்தலம். 3வதா திருவதிகை முப்புறம் எரித்த ஸ்தலம் பண்ருட்டிக்கு பக்கத்துல இருக்கு. இந்த 3 கோவில்கள் தவிர்த்து 5 கோவில்கள் மயிலாடுதுறையை சுற்றி இருக்கு. அதுல ஒரு கோவில் உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும். நிறைய 60ஆம் கல்யாணம்லாம் அங்க சிறப்பா நடந்துட்டு இருக்கு. திருக்கடையூர், அதுக்கப்புறம் திருப்பரசலூர் தட்சிண சம்ஹாரம் பண்ணியிருப்பாரு. அப்புறம் திருக்கொற்கை மன்மதனை எரித்த ஸ்தலம். அப்புறம் பாத்தீங்கன்னா திருவழுவூர், அதனை தொடர்ந்து திருவிற்குடி. இந்த 8 கோவில் சம்ஹாரம் செய்த வீரட்டான ஸ்தலங்கள். இப்ப திருக்கோயிலூருடைய சிறப்பு என்னன்னா, அம்பாள் விளையாட்டா ஒரு முறை சிவபெருமானுடைய 2 கண்களையும், அதாவது நெற்றிக்கண்ணையும் சேர்த்து 3 கண்களையும் மூடும் பொழுது இறைவனுடைய 2 கண்கள், ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன், அந்த இருள்ல ஒரு அசுரன் பிறக்கிறான். அவன்தான் அந்தகன். அவன் என்ன பண்றான், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எல்லாரையுமே, தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள் எல்லாரையுமே துன்புறுத்துறான். அப்ப அவனை அழிக்க வேண்டி எம்பெருமான் பைரவராக 8 திக்கிலும் 8 பைரவர்கள் வீதம் 64 பைரவராக தோன்றி அந்தகனை சம்ஹாரம் செய்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தினுடைய என்ன சிறப்பு,
வீரட்டானம் நம்முடைய வினைகளை போக்கக்கூடிய ஸ்தலமா சொல்றாங்க. முன் ஜென்ம வினை தான் நம்ம மறுபடியும் பிறப்பெடுத்திருக்கோம். இந்த ஜென்மத்திலும் நாம் தவறான வினைகளை தீவினைகளை செய்து கொண்டே இருந்தால் மீண்டும் பிறப்பெடுப்போம். இந்த முன்ஜென்ம பாவங்கள் வினைகள் கழியணும்னா நாம் தரிசனம் செய்ய வேண்டிய ஒரே ஸ்தலம் வீரட்டானம். இப்ப மற்ற வீரட்டானத்திற்கும் திருக்கோவிலூர் வீரட்டானத்திற்கும் என்ன சிறப்பு மாறுபடுகிறதுனா, சம்ஹாரம் அப்படின்னாலே எல்லா இறைவனும் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா கீழ்நோக்கி அவங்களுடைய சூலாயுதத்தால கீழ்நோக்கி சம்ஹாரம் நடந்திருக்கும். ஆனால் திருக்கோவிலூர் வீரட்டானத்தில் மட்டுமே எம்பெருமான் பைரவராக உருமாறி அந்தகனை மேல் நோக்கி சம்ஹாரம் பண்ணியிருப்பார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில துன்பம் கஷ்டம் இருள் எல்லாமே சூழ்ந்து கீழ்நோக்கி நம்மளை அழுத்தி கொண்டிருந்தாலும் திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வர பெருமானை தரிசனம் செய்தால் வாழ்க்கை மேல் நோக்கி மாறும் என்பது சத்தியம். அப்படி சிறப்புமிக்க இந்த ஸ்தலத்துல நம்முடைய தேவாரம் திருஞான சம்பந்தரும் அப்பர் என்று போற்றக்கூடிய திருநாவுக்கரசரும் அற்புதமான தேவாரங்கள்லாம் பாடியிருக்காங்க. இந்த திருக்கோவிலூர் பகுதியை ஆண்டவர்கள் மலையமான் மன்னர்கள். மலையமானுடைய மகளாக ராஜராஜ சோழனுடைய தாயாக இருக்கக்கூடிய வானவன் மாதேவி பிறந்த ஊர் திருக்கோவலூர். இந்த ஆலயத்திற்கு பல்வேறு திருப்பணிகளை அவங்க செஞ்சிருக்காங்க. குறிப்பா வானவன் மாதேவிய மகளா இருக்கக்கூடிய குந்தவை இதே ஆலயத்திற்கு ஆடுகள் எல்லாமே வழங்கி மக்களுக்கு ஆடுகளை கொடுத்து அதன் மூலயமாக வருகின்ற வருமானத்துல இங்க விளக்கு பல ஆண்டுகளாக இருந்திருக்கிறது. ராஜராஜ சோழன் பிறந்த ஊராக இந்த ஊர் இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புத ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்துல பல்வேறு சிறப்பு இருக்கு. அதாவது கோபுரத்துள்ள வந்து நந்தியம்பெருமானை வணங்கிட்டு எப்பயுமே நாம முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான தரிசனம் பண்ணுவோம். இங்க விநாயகர் எங்கும் இல்லாத சிறப்பு பெரியானை கணபதியாக இருக்கிறார். அது என்ன பெரியானை கணபதி? கணபதி ஒருவேளை பெரிதா இருப்பாரா அப்படின்னா பெரியதா தான் இருப்பார். அதற்கு பின்னாடி ஒரு அற்புத வரலாறு இருக்கிறது. நம்முடைய தமிழ் மூதாட்டி தமிழில் இறைவன்களை போற்றி பாடிய ஔவையார் என்ன பண்றாங்கன்னா இங்க விநாயகரை நோக்கி அமர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பூஜை பண்ணும்பொழுது அவங்களுடைய ஞானத்துல சுந்தரரும் சேரமான் நாயனாரும் கைலாயம் போறது அவங்களுக்கு தெரியுது. சுந்தரர் வெள்ளை யானையில கைலாயம் போயிட்டு இருக்கார். என் நண்பன் போறான் நானும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரமான் பெருமான் நாயனார் என்ன பண்றாருன்னா குதிரையில போயிட்டு இருக்கார். இது இவங்க ஞானத்துல தெரிந்த உடனே இவர்களோடு இணைந்து கைலாய காட்சியை நானும் காண வேண்டும் என்று இந்த விநாயகர்கிட்ட பூஜையை வேக வேகமா பாடுறாங்களாம். அப்ப அந்த வழிபாடு வேகமா நடக்கும்பொழுது ஒரு அசரீதி ஒலிக்கிறது. அவையே வழிபாட்டில் நிதானம் ரொம்ப முக்கியம், நீங்க நிதானமா பூஜை பண்ணுங்க, இவர்களுக்கு முன்னதாக உன்னை நான் அழைத்து சென்று விடுகிறேன்னு விநாயக பெருமான் அசரீதியாக சொல்கிறார். அதனை தொடர்ந்து ஔவையார் நன்கு நேரம் எடுத்துக்கொண்டு உள்ள முருகி விநாயகரை நோக்கி சீதக்கலப செந்தாமரை பூவும் பாத சிலம்பும் பல இசைப்பாட என தொடங்கும் விநாயகர் அகவலை முழுவதுமா பாடி முடிக்கும் பொழுது விநாயக பெருமான் பெரியானை கணபதியாக உருமாறி தன்னுடைய துதி கையால் ஔவையாரை சுந்தரருக்கும் சேரமான் நாயனாருக்கும் முன்னதாக கைலாயத்திற்கு கொண்டு சேர்த்து சிவனுடைய காட்சியையும் பார்வதியுடைய காட்சியையும் ஔவையாருக்கு கிடைக்கப்பெற்ற அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலம். ஏன் இதுல இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே கோவிலுக்கு போகும்போது டிவியில் அந்த ப்ரோக்ராம் வந்துடும், அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடணும். என் நண்பன் 8 மணிக்கெல்லாம் என்னை கூட்டம், அதுக்குள்ளே கோவிலுக்கு போயிட்டு வந்துடணும், அவசரமாக போகிறோம். ஒரு 2 நிமிடம் கூட நேரம் ஒதுக்கி இறைவனை வழிபாடு செய்வதே இல்லை. ஆனால் நிதானமாக வழிபாடு செய்தால் அதனுடைய பலன் கைலாய காட்சியாக இருக்கும் என்று ஔவையாருக்கு விநாயக பெருமான் உணர்த்திய ஒரு அற்புத ஸ்தலமாக திருக்கோவலூர் வீரட்டானம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து நம்முடைய ஆறுமுக பெருமான் பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த திருக்கோவிலூர் என்று பெயர் காரணம் வருவதற்கு காரணமாக இருந்தவரே அவர்தான். இதில் 2 விதமான வரலாறுகள் சொல்லப்படுகிறது. புராண ரீதியான ஒன்று, வரலாற்று ரீதியாக ஒன்று. திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு அவருடைய திருக்கையில் இருந்த வேல் வந்து நின்ற இடம் என்பதால் திருக்கை வேலூர், பிறகு திருக்கோவலூர், திருக்கோவிலூர் என்று வந்ததாக ஒரு வரலாறு. இன்னொன்று என்னன்னா, 2 அசுரர்கள் இந்த பகுதி மக்களை ரொம்பவே துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க, அவர்களை அழிக்கணும், யார் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது முருகப்பெருமான்கிட்ட வேண்டுறாங்க. அப்போ முருகப்பெருமான் என்னுடைய வேல் வந்து நிற்கின்ற இடத்தில் ஒரு யாகம் பண்ணுங்க, அதுல இருந்து ஒரு மன்னன் வருவான், அவன் உங்களை காப்பான் அப்படின்னு சொன்ன பிறகு அவருடைய கை வந்து நின்ற இடம் என்பதால் திருக்கை வேலூர், பிறகு திருக்கோவலூர், திருக்கோவிலூர் என்று ஆனது. இறைவனுடைய பெயர் திருக்கோவிலூர் ஆறுமுக பெருமான். ரொம்ப அழகா இருப்பார். முருகப்பெருமானை பார்க்கும்பொழுதே நீங்க அந்த வெள்ளி வேலோடு அவ்வளவு அழகாக இருப்பார். ரொம்ப விசேஷமா ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி எல்லாமே இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்குது. திருச்செந்தூரில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி எங்கள் கோவில்லையும் சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஆலயம். முருகரை தாண்டி நம்ம அப்படியே துர்கை கிட்ட போனோம்.
துர்கை அப்படின்னாலே கொற்றவை உங்களுக்கு தெரியும். எல்லா ஆலயங்களிலுமே துர்கையுடைய முகம் ரொம்ப உக்கிரமா இருக்கும். பார்ப்பதற்கே ஒரு பயம் தரக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய முகம் கடுமையா இருக்கும். ஆனா உலகத்திலேயே எங்களுடைய திருக்கோவலூர் வீரட்டானத்துல மட்டும்தான் துர்கை சிரித்த முகத்தோட இருப்பாங்க. அவங்களுடைய அந்த இதழ் சிரித்ததா இருக்கும். நீங்க அந்த பதிவு பார்க்கும்போது தெரியும். அது மட்டுமல்ல, அவளுடைய கண்களை பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கு, ஒரு வெள்ளை விழி கருவிழி இருக்கோ அதே மாதிரி மனிதருக்கு இருப்பது மாதிரியான ஒரு அற்புதமான விழியுடன் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய துர்க்கையை நாம இங்க தரிசனம் பண்ணலாம். அதில் பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு ஆலயமா இந்த திருக்கோவலூர் வீரட்டானம் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆலயம் நிச்சயமாக நீங்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு ஆலயம். இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா நடுநாட்டு தலத்தில் இருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கிறது. அது என்ன நடுநாடு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். எல்லா பகுதியிலுமே சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு அப்படின்னு சொல்லுவோம். தமிழகத்தின் நடுப்பகுதியில் இருந்த நாடு நடுநாடு. மலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு என்பதால் மலையமான் நாடு, மலைநாடு என்றும் சொல்வார்கள். இந்த நடுநாட்டு தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கிறது. நீங்க வந்து கிழக்கு நோக்கி போனீங்கன்னா கடலூர் பாடலீஸ்வரர் ஆலயம் அங்க தொடங்கி திருப்பாதிரிப்புலியூர் அங்க, அப்படியே மேற்கு நோக்கி வந்தீங்க அப்படின்னா எங்க திருக்கோவலூர் வீரட்டானம், அப்படியே நீங்க வடக்கு பக்கம் போனீங்கன்னா திருவாமத்தூர் ஆலயம், அபிராமேஸ்வரர் ஆலயம் இருக்கு. அப்படியே தெற்கு நோக்கி போனீங்க அப்படின்னா விருத்தாச்சலம், விருத்தகிரீஸ்வரர், இந்த 4 ஆலயங்களை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் எல்லாமே நடுநாட்டு தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. நாயன்மார், மெய்ப்பொருள் நாயனார் ஒரு அற்புதமான வரலாறு, ஒரு அடியார் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு வாழ்ந்து காட்டிய ஒரு அற்புத மாமன்னனாக மெய்ப்பொருள் நாயனார் அவதரித்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருந்து கொண்டிருக்கிறது. திருக்கோவலூர் வீரட்டானத்தினுடைய ஒரு தீர்த்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தென்பெண்ணை நதி இங்கே தொடங்கி, அதாவது திருவண்ணாமலைக்கு அந்தாண்ட கர்நாடகா பகுதியில் தொடங்கி திருக்கோவலூர் வழியாக கடலூரில் போய் முடியும். அப்படிப்பட்ட தென்பெண்ணை நதி ஒரு புனித தீர்த்தமாக இங்கே இருந்துகிட்டு இருக்கு. மாசி மாதம் நடக்கக்கூடிய பிரம்ம உற்சவம் நம்ம ஆலயத்தினுடைய 10 நாள் மிகப்பெரிய உற்சவ திருவிழாவாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சுவாமி வந்து தீர்த்தவாரி போவார். அந்த தீர்த்தவாரியினுடைய சிறப்பு என்னன்னா, கங்கை நதியில போயிட்டு நம்ம நீராடணும்னா நம்முடைய பாவங்கள் தீர்ந்துடும் சொல்லுவாங்க. எல்லாராலையும் கங்கை நதியில போய் நீராடுவதற்கான வாய்ப்பு இருக்குமானா அது பெரிய கேள்விக்குறி. அந்த மாசி மாத காலத்துல கங்கை நதி தென்பெண்ணை நதியோடு கலப்பதாக ஒரு ஐதீகம். அப்ப சுவாமி தீர்த்தவாரி போகும்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவரோடு சென்று அவர் தீர்த்தவாரியில் நீராடும் பொழுது அவரோடு அங்க நீராடினால் அந்த அலையில் நம்முடைய வினைகள் எல்லாம் கழியும் அப்படின்றது ஒரு அற்புத வரலாறாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ எங்கள் ஆலயத்தினுடைய மிக சிறப்பு வாய்ந்த விசேஷம் அப்படின்னா மாசி மாதம் வருகின்ற பிரம்ம உற்சவம். அது மட்டும் இல்லை, இங்கே பைரவர் ஸ்தலம், பைரவர் தோன்றி அந்தகன பைரவராக சம்ஹாரம் செய்தார் என்பதனால தேய்பிறை அஷ்டமி ரொம்ப விசேஷம். கிட்டத்தட்ட இந்த பக்கம் கோயம்புத்தூர், வெளிமாநிலங்கள் ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடங்களிலிருந்தும் அந்த தேய்பிறை அஷ்டமியில் பக்தர்கள் கலந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்ம ஆலயத்தினுடைய தல விருட்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரகொன்றை, ஒரு அற்புதமான மரம். நீங்கள் அந்த மாதிரி மரத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த சரகொன்றை இங்கே இருக்கு. இந்த தலவிருட்சம் என்பது எப்படின்னா, ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது எந்த சித்தர் உதவியாக இருந்தாரோ, அவர் எந்த மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்தாரோ, எந்த மரத்தின் அடியில் ஒரு சித்தரோ ஞானியோ யோகியோ முக்தி அடைந்தாரோ அந்த விருட்சம் தான் தலவிருட்சமாக ஒவ்வொரு ஆலயத்திலும் வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பல்வேறு சிறப்புகளை எடுக்க எடுக்க ஒரு பொக்கிஷமாக வரக்கூடிய அற்புத ஆலயமாக திருக்கோவலூர் வீரட்டானம் இருந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை வந்து வீரட்ட பெருமானை தரிசனம் செய்யுங்கள். உங்களுடைய முன்ஜென்ம வினைகள் நீங்கி இந்த ஜென்மத்தில் இறைவன் உங்களை ஆட்கொள்வதற்கான அற்புத வாய்ப்பை வீரட்டேஸ்வர பெருமான் நிச்சயமாக தருவார். நம பார்வதி பதையே ஹர மகாதேவ. எந்நாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது திருக்கோவிலூர் வீரட்டானத்தை பற்றி, ஸ்தல சிறப்பை பற்றி திருக்கோவிலூர் சுந்தரமூர்த்தி குருக்கள் பேசுகிறேன். பூமன் சிறங்கண்டி அந்தகன் கோவல் புற மதிகை மாமன் பரியல் ஜனந்தரன் விற்கொடி மாவளூர் காமன் குறுக்கை யமன் கட ஊழிந்த காசினியில் தேமனம் கொன்றை திங்களம் சேவகமே என்ற இந்த ஸ்தல பாட்டு, இந்த 8 வீரட்டானத்தை சேர்ந்த ஸ்தல பாட்டு. இந்த தஞ்சாவூர் பக்கம் திருவியார் பக்கத்தில் திருக்கண்டியூரில் வந்து பிரம்மாவுடைய 5 தலையில் ஒரு தலைகள்னது. இங்கே திருக்கோவிலூர் அந்தகாசுவரம் பண்ணது. பண்டுட்டி பக்கத்தில் திருவதி வீரட்டானத்து திருப்புராதிகளை இருத்தது. மாயத்து பக்கத்தில் செம்பனாங்கல் பக்கத்தில் பர்சலூர் பரியலூரில் தக்ஷாத்தில் தக்ஷாணி பாட்டு தக்ஷன் வீரபத்திர தக்ஷதம்மாரம் பண்ணது. மாயத்தில் திருவாரூரில் திருவிற்குடியில் துளசி பிறந்து அஸ்பன் ஜலந்தராசுவரன் சம்மாரம் பண்ணது. வழூரில் கஜசம்மாரம் பண்ணி யானத்தோலை உரிச்சு போத்தினது. திருக்குறுக்கில் மன்மதனை எரித்து திருக்கடையூரில் மார்க்கண்டேஸ்வரன் யமன கால சம்மாரம் பண்ணது.
இந்த 8 வீரட்டானத்தில் 6 இடம் மேற்க பாத்துல சுவாமி சுயம்புலிங்க மேற்க பார்த்த சன்னதி. இந்த சுவாமியே பைரவ சுரூபமாக இருக்கார். இந்த புராண காலத்தில் இந்த திருச்செங்கோட்டில் பிரிங்கி மகரிஷி சக்தியை ஒதுக்கி சிவ மட்டும்தான்ட்டு பார்வதி ஒதுக்கி வண்டா துளைச்சி சிவனை மட்டும் வளம் வருவார். இந்த சிவனை சக்தி சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்க முடியும். சக்தி இல்லாத சிவன் இல்லை, சிவன் இல்லாத சக்தி இல்லைன்றது அந்த பிரிங்கி மகரிஷி உணரணும். அதே மாதிரி மகாவிஷ்ணு தசாவதாரத்தில் அந்த இரண்யாட்சன் இரண்யகசிபு நரசிம்ம அவதாரம் வராக அவதாரத்தில் 2 பேரும் சகோதரர்கள். இரண்யாட்சனும் புத்திர சந்தானம் கிடையாது. இரண்யகசிபுக்கு பிரகலாத உட்பட 4 பிள்ளைகள். தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாததுனால இரண்யாட்சன் தனக்கு புத்திர பாக்கியம் வேணும், இந்த 7 புவனத்தை ஆளக்கூடிய பிரஜை வேணும், சிவபெருமானிய சூரிய சந்திர அக்னியிலேருந்து ஏற்பட்ட வேணும்ட்டு இரண்யாட்சன் சிவபெருமான்ட்டு தபசிருந்து இந்த வரம் பெற்றதுனால இந்த 2 பேருடைய நிகழ்ச்சி நடக்கணும். இரண்யாட்சனும் புத்திர சந்தானம் வேணும். இந்த திருச்செங்கோட்டில் பெரிய மனுஷன் சக்கிய ஒதுக்கி சிவ மட்டும்தான்ட்டு வளம் வந்தது. இந்த சிவனை சத்திய சேர்ந்த அந்த பிரபஞ்சத்தை இயக்கலான்னு தெரியணும். அதனால் கைலாயத்தில் பார்வதி சிவபெருமானை தனிச்சிருந்து இந்த சொக்கட்டா விளையாடினே இருக்குள்ள பார்வதிக்கே ஒரு சந்தேகம் தோன்றப்பட்டார். தனக்கு 3 கண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல, சூரிய சந்திர அக்னி இப்படின்ற எண்ணங்கள் அம்பாளுக்கு இந்த எண்ணங்கள் அலபாயக்குள்ள பார்வதி இந்த சொக்கட்டா விளையாடினே இருக்குள்ள பார்வதிக்கே ஒரு சந்தேகம் ஏற்பட்ட போது, ஏன் நம்ம சிவபெருமான் கண்ணை சோதிச்சு பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு தன்னுடைய கரங்களால் 2 கண்ணையும் மறைக்கிறார். இந்த 2 சூரிய சந்திர 2 கண்ணையும் மறைக்கக்குள்ள இந்த அண்டசராசரமாக எல்லாம் சம்பிச்சு போய் ஜடப்பொருளாக போய் எல்லாம் ஒரே பிளாக்காக இருள்மயம் ஆயிடுது. உடனே சிவபெருமான் தன்னுடைய 3வது கண் எச்சக்கண்ணை திறக்கிறார். அந்த வெப்பத்தில் அம்பாள் கைப்பற்ற க்ஷணத்தில் ஏற்பட்ட வேறு தொழில இருளாம் 1 திரண்டு அதுலேருந்து ஒரு பிரஜை உண்டாயிடுது. அந்தனா இருள ஏற்பட்டதால அந்தகா சூரன்ட்டு அசுரத்தன்மை ஆயிடுறான். இந்த ஒளிமயமானதான் பிரகாசம் இருக்கும். இருள் ஏற்பட அசுரத்தன்மையானதுனால பார்வதி இந்த மாதிரி உருவம் இருக்கா யார் என்னான்னு கேட்குறா. நீ விளையாட்டுத்தனமாக கண்ணை மறைச்சல்ல, அந்த க்ஷணத்தில் ஏற்பட்டதுனால உன்னுடைய புத்திரம் தான் நம்முடைய புத்திரம் தான் நீ வளர்த்துவான்றார். இந்த காரணன் யமனுக்கு அந்தகன் பேர். இவன் கண்ணு இருந்து உருடனாக இருக்கிறதுனால இவங்கிட்ட கேட்க முடியாத விகாரமான குரல், கருணிரம், சரீரம் பூரா ஒரு குரோதம், மயிரிழையார் ஒரு குரோதமாக இருக்கிறதுனால அந்த குழந்தையை தூக்குறதுக்கே பார்வதி எச்சப்படுறா. பெற்ற தாயை யாரும் ஒதுக்க மாட்டா. அந்த இரண்யாட்ச வரத்து பிரகாரம் பார்வதி ஒதுக்கினாதான் அவன் எடுத்து வளர்க்கலாம். அதனால அந்த இரண்யாட்சன்கிட்ட உனக்கு அந்த புத்திர சந்தானம் பாக்கியம் கிடையாது, உன்னுடைய வரத்து பிரகாரம் அந்த சூரிய சந்திர வெப்பத்தில் ஏற்பட்டதுனால உனக்கு தகுதியான என்னுடைய புத்திரனே கொடுக்குற, நீ வளர்த்துவான்றார் சிவபெருமான் இரண்யாட்சன்கிட்ட. புராண காலத்தில் இரண்யாட்சனால் வளர்க்கப்பட்டவன் அந்தகாசுரன், அபிமான புத்திரனாக வளர்க்கப்பட்டவன். இந்த இரண்யாட்சனத்துக்கு அப்புறம் இரண்யகசிபு, பிரகல்லாத, மகாபலி சக்கரவர்த்தி அடுத்தடுத்து கூட பிறந்த சகோதரர்கள் அந்த பதவிக்கு வந்துன்றதுனால என்னடா அவங்க அப்பா ஒரு உதவித்த பொருளுக்கு வரங்கேட்டு வாய்ந்திருக்கார், கண்ணு இருந்து குருடனாக இருக்கிறதுனால இவனை எல்லாரும் உதாசனம் பண்ணி இவனை ஒதுக்கி வச்சதுனால இவனுக்கு அந்தகாசுரனுக்கு மனசில் ஆதங்கப்பட்டு காட்டில் போய் பஞ்சாக்னியை மூட்டி பஞ்சாக்னியில் தன்னுடைய அங்கங்கள்லாம் அவிர்வாகம் பண்ணி பிரம்மாவை குறித்து தபஸ் இருக்கிறார். பிரம்மா இவன் கேட்குறவரெல்லாம் பிரம்மா கொடுத்துட்டே இருக்கிறார். கடைசியில் சாகாத வரம் கேட்குறான். பிறப்புனா இறப்பு உண்டு, நீ வேற ஏதாவது கல்னா நான் சாகணும், ஒரு பெண்ணுனால மரணம் ஏற்படணும், அது தாயாக இருக்கணும், அந்த தாய்மையை அறியாமையினால் அடைஞ்சு ஒரு தவறு பண்ணால் கூட என்ன கொள்ளக்கூடாது அப்படின்றத இந்த வரம் கேட்டதும் யாராவது தாயை அடையணும்னு எண்ணங்கள் அப்படி தோணுமா, அவன் அந்த மாதிரி வரம் கேட்டால் அவன் கேட்குறவனெல்லாம் பிரம்மா கொடுத்துட்டார். கடைசியில் ஏதாவது கொடுத்துட்டு அவர் விலகணும் இல்லை, அதனால அப்படியே இருக்கட்டும் வரத்தை கொடுத்ததும் ஒன்றை பிரம்மா விஷ்ணு இந்திராதேவரெல்லாம் துன்புறுத்துறான். மகாவிஷ்ணுகிட்ட போய் யுத்தம் பண்ணுறான். ஒண்டி யுத்தம் பண்ணி மகாவிஷ்ணுவாலே இவனை, ஏன்னா ஒரு பெண்ணுனால தான் மரணம் ஏற்பட்டு அவரும் உனக்கு தகுதியான சிவபெருமான்ட்டு ஒதுங்கிறார். அப்புறம் இந்திராதேவரில் மேலும் ஒரு பெண்களுக்கு உண்டான அணிகள்லாம் அணிஞ்சு வளையல்களையெல்லாம் ஒன்று இப்போ ஒரு பெண்களுக்கு உண்டான அணிகள்லாம் அணிஞ்சு பெண்களாகவே இருக்க சொல்கிறான். அவனுக்கு கட்டுப்பட்டு மேலும் துன்புறுத்திகிட்டே இருக்கான் தேவரில். அப்புறம் இந்த நிகழ்வு முடிவுறதுக்கு தேவரெல்லாம் சிவபெருமான்கிட்ட சரணாகதி அடைஞ்சதும் பிரார்த்தனை பண்ணதும், நீங்கள் கடைசியில் ஒரு தடவை யுத்தம் பண்ணி பாருங்கள், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் இந்த நிகழ்வு முடிகிறதுக்கு ஒரு பெண்ணினால் தான் முடியணும். அதனால் பார்வதி ஒரு குகையில் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இந்திராதேவரெல்லாம் இவனுக்கு பயந்துட்டு சேடி பெண்களாக பார்வதியிட்ட பணி புரிஞ்சுட்டு இருந்த யோக தபஸில் இருக்கா பார்வதி. அப்போ
சிவபெருமான் வந்து யோகத்தில் இருக்கார். இந்த அந்தகாசுரம் கூட இருக்கிற மந்திரிமார்கள்லாம் 4 பேர் நல்லதும் சொல்லுவான், 4 பேர் கெடுதலும் சொல்லுவான். இப்போதான் அந்த வாழ்க்கையில் அதான் நடக்குது. அவ கூட இருந்த மந்திரிமாரெல்லாம் ஒரு பெண்ணு தனியாக இருக்கா, அவனுக்கு தகுதியானவ அப்படின்னு எண்ணங்கள் மாறக்குள்ள பார்வதி அப்போதான் அந்த தபசில் பார்வதி குகையில் இருக்கிறதுனால குஹ்யகாலின்னு பேர், வதிக்கிரகாளி ருத்ரகாளின்றால். அப்போ தான் குஹ்யகாலின்னு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இவர் யோக மார்க்கத்தில் குஹ்யன்னா தொப்பல் கொடிக்கிறாங்க. அது மாதிரி அந்த அம்பாள் தபஸ் பண்ணதுனால குஹ்யகாலின்னு பேர். அப்போ இந்திராதேவரெல்லாம் அவனுக்கு பயந்துன்னு அங்கே இருக்குள்ள பார்வதியிட்ட போய் தன் தாயின் தெரியாத பார்வதியை அடையணும் எண்ணங்கள் அறியாமல் ஏற்படுது. அப்போ தான் பார்வதிகிட்ட போய் இது பண்ணக்குள்ள நீ ஏன்ட்டு இது பண்ணுறதுக்கிட்ட முதல்ல அங்கே யோகத்தில் ஒருத்தர் இருக்காரு வயசானவர், அவர்கிட்ட போ வீர பராக்கிரமத்தெல்லாம் காட்டுன்னு. அப்போ சிவருவான்கிட்ட போய் யுத்தம் பண்ணி ஒன்றிக்கு ஒன்று யுத்தம் பண்ணி பலகாலம் யுத்தம் பண்ணி அவனால் ஒன்றும் பண்ண பாதாளத்துக்கு போயிடறான். பாதாளத்துக்கு போயும் திருப்பி திருப்பி மேலும் 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 தேவரோட துன்புறுத்தலுக்குள்ள தேவர்கள் வந்து சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற யாராலையும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு நிலைமை வந்ததுக்கப்புறம் சிவபெருமானே பைரவர் ஆகிறார். இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, ஆதிபராசக்தி சுவாமியை தொட்டதுமே முச்சோளமாகிறார். இந்த பிரிங்கி மனுஷன் சக்தி ஒதுங்கி தனக்குள்ளார ஒரு கோபம் இருந்தாலும் அதை சிவபெருமான்கிட்ட வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் சிவபெருமானை போய் டச் அப்படி தொட்டதுமே முச்சோளமாகிறார். ஒரு பெண்ணுனால தானே மரணம் ஏற்பட்டாலும் பார்வதியே தன் தாயின் தெரியாத அடையணும் எண்ணங்களுக்குள்ள சுவாமி தொட்டதுமே சூலமாயிரா, முச்சோளமாயிரா, சூழினி தூக்கி ஆயிடுறா. உடனே அந்த சூலத்தில் குத்தி மேலே தூக்கிடுறார் அந்தகாசுரனை. இந்த 8 வீரட்டானத்தில் மற்ற இடத்துல பாதத்தில் தான் இருக்கும், இங்கே தான் சூலத்தை குத்தி சம்மாரம் பண்ணுறார். எப்படி தன்னுடைய சக்தி வேலாக்கி திருச்செந்தூரில் சூல சம்மாரம் பண்ணாலும் அவன் இங்கே சூலத்தில் அந்தகாசுரனை குத்தி சம்மாரம் பண்ணாக்குள்ள அந்த ரத்த குருதி பிளட்டில் இருந்து ரத்த பீஜம் மாதிரி அவனை மாதிரி ஒவ்வொரு பிளட்டுக்கும் ஒவ்வொரு அசுர உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. இந்த சிவபெருமான் சம்மாரம் பண்ணுறதும் இந்த தேவகுரு பிரகஸ்பதி சுக்கரனுக்கு அந்தகாசுரத்துக்கு முன்னாடி பார்கவன் பேர். இந்த அசுர பக்கம் குருவாக இருந்தால இந்த அமிர்த சஞ்சீவினி மூலம் வந்ததுனால ஒரு பக்கம் அவர் எழுப்பி விட்டுட்டே இருக்கார். சிவபெருமான் சம்மாரம் பண்ணுறதும் அசுரகுரு எழுப்பி விடுறதும் பல யுகாந்தரங்கள் நடக்குது, ஒரு முடிவு வரல. யாருன்னா இந்த அசுரகுரு தான் பண்ணுறான் தேவரெல்லாம் சொல்லவே நந்தியை அனுப்பிச்சு அவர் ஐஷ்ணவர் சொல்லி அந்தகாசுரத்தில் அசுரகுரு ஒரு பழமாக நெல்லிக்காய் மாதிரி விட்டு கோபத்தினால் தன்னுடைய சிவாக்கிரி தேயத்தில் விழுங்கி நமக்கு 365 நாள் வருஷம், தேவருக்கு ஒரு 4 வருஷம், அப்படி 3000 வருஷம் அசுரகுரு தன்னுடைய சிவாக்கிரி தேயத்தில் வச்சு அந்த 3000 வருஷம் அவனை கைலாயத்தில் சூலத்தில் குத்தி வச்சிடறார். இந்த சூலத்தில் அவனை சரீரத்தை குத்தி வச்சதும் இந்த அந்தகாசுரனுடைய இந்த அசுரகுரு சிவனுடைய சிவாக்கிரி தேயத்தில் ஒரு அளவு உற்பத்தி குறையுது. இருந்தாலும் மேலும் மேலும் அந்த ரத்தம் கொட்டிகிட்டே இருக்கு அவன் சரீரத்திலிருந்து. அப்போ தான் சிவபெருமானுடைய சரீரத்தில் யோக சக்தி உண்டாகி நினைச்ச மாத்திரம் பிரம்மாவுடைய சக்தி பிராமி, முருடைய சக்தி கௌமாரி, விஷ்ணு சக்தி வைஷ்ணவி, வராகி சக்தி வராகி, இந்திரனுடைய சக்தி இந்திராணி, அம்மாவுடைய நவசக்தி சேர்ந்த சாமுண்டி ஸ்ரீ காளி, இப்படி சப்தமாத தாகினி, சாகினி, யோகினி, மோகினி 36 மாத்திரு கணங்கள்லாம் அந்த பிளட்டாக பூமியில் தரித்த பல சக்திகள் ஏற்படுறதுக்குள்ள அப்போ தான் சிவபாடி வரல வாசு பூதன்றது வாசு புருஷனும் அந்த ரத்தத்தை இருந்தால் வாசு ஏற்பட்டது. அந்த வாசு தான் பின்னாடி பூமி புத்திரா இருந்து அங்கார பதிவை செவ்வாய்க்கு அதிபதி ஆனது. அதனால் வாஸ்து ஸ்தலம். அப்படி 3000 வருஷம் அந்தகாசுரம் சூலத்தை குத்தி எலும்பு தோலுமாக்கி சரீரெல்லாம் ஒடிஞ்சு போய் சூலத்திலிருந்து பிரார்த்தனை பண்ணுறான். நான் அறியாமையினால் தவறு பண்ணிட்டேன், பார்வதி என் தாய் தான் அவன் உணர்ந்ததுக்கு அப்புறம் சிவபெருமான் நான் சந்தோஷமாக இருக்கேன், உனக்கு என்ன வர வேணுன்றார். அப்பயும் என்ன மாதிரி இந்த ரத்தத்தில் ஏற்படா கணங்களாக்கி பதவி கொடுன்றான். அப்போ தான் சிவபெருமானி சரித்து அந்த அசுரகுரு இவனால் உள்ளே போனவர், இந்த பார்க்கவன்ட்டு அசுரகுரு உள்ள ஒழுங்கினவர் சிவபெருமானுடைய சரீரத்தில் மூலாதாரத்திலிருந்து சுக்கரமாக வெளிப்பட்டு அப்போ தான் சுக்கராச்சாரியாருன்ட்டு இந்த வில்லி முளைச்சதுன்றாங்கல்ல, அந்த சுக்கரமாக வெளிப்பட்டதுனால சுக்கரனுக்கு மரிபெரிய சொல்லும். இந்த அந்தகாசுர சுகத்திலேருந்து தொங்கரத்த கொடை மாதிரி தொங்கரத்தை அவனும் அசுர சுக்கரனும் பார்த்து உடனே 2 பேரும் சிவபெருமான அஷ்டோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடறார். நித்தியம் பைரவ ஸ்வரூபினே, மசானத்தில் இருக்கிறதுனால ஈசானியத்தில் இருக்கிறதுனால மசான நித்திய பைரவ ஸ்வரூபினேன்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடறார். சுவாமியே பைரவராக இருக்கிறதுனால விஸ்வரூபத்தை கொண்டு அவரே சிவபெருமானே பைரவராக இருந்து சோளத்தில் சம்மாரம் பண்ணதுனால சூழினி தூக்கியா பைரவியாக இருந்தால் அந்த சம்மாரம் பண்ணதுனால. அதே மாதிரி அந்தகாசுரனுடைய இருள் கைலாயத்தில் அண்டசராசுரம் சூழ்ந்த இருள்
பார்வதியை சூழ்ந்து கருணமாய் காரியாய் பைரவி ஆயிரா. இந்த அந்தனுடைய இருளிலிருந்து விலகணும், இந்த சிவருமானுக்கு 3 கண்ணு, நான் சூரிய சந்திரக்கனி பார்க்கணும்னு இந்த கண்ணை மறைச்சா இல்லை, அந்த சாப பாப விமோசத்துக்கு நீ போய் காசியில் தபஸ் பண்ணுன்றார் சிவபெருமான். சப்தரிஷிகளை கூட துணைக்கு அனுப்புறார். அதனால தான் காசியில் இன்றைக்கும் அந்த சப்தரிஷி பூஜைன்னு நைட்டில் பண்ணுவா அர்த்தஜாமத்துக்கு முன்னாடி. அந்த சிறப்பை வந்து காசியில் விசாலாட்சி பலகாலம் தபஸ் பண்ணி காசியிலேருந்து காஞ்சிபுரம் போக சொல்கிறார். காசியில் பலகாலம் வந்து காஞ்சிபுரம் வந்து 2 நாளில் கொடுத்து 2 நாளில் 32 அறங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி பைரவி பல இடங்களில் பண்ணக்குள்ள இந்த வாழைப்பந்தல் செய்யார் இதெல்லாம் வந்து காமாட்சி பல இடங்கள் தபஸ் பண்ணின்னு வரக்குள்ள அந்தகாசுரவதத்தை நிறைவாக தசமாகத்தில் பைரவி ஆவிர்வாகம் ஆகி 10 அத்தியாயத்தில் 5வது அத்தியாயத்தில் பைரவி ஆவிர்வாகம் ஆகி இங்கே சிவானந்த நிலையத்தில் சிவலிங்க பூஜை பண்ணி வடமொழியில் பிரகன்னாயி பெரியநாயி சிவானந்தவல்லின்னு காரண பெயர். சிவானந்த நிலையத்தில் இங்கே தபஸ் பண்ணி கைலாயத்தில் அண்டசரா சூழ்ந்த இருள் விலகி இங்கே மகாலட்சுமி கன்னியா துர்க்கா அப்போதான் இந்த பச்சையம்மன்றாங்களா அம்பாளுடைய நிறமாறின இடங்க. ஆத்துக்கண்ட அரகண்ட நல்லூர்னு இருக்கு. அரையணி நல்லூர் சம்பந்த தேவாரத்தில் பாட்டிருக்கார். திருவண்ணாமலையில் 1008 சிவாலிங்கம் அந்த எல்லையை வைத்தா எப்படி போகிறதுன்ட்டு திருவண்ணாமலை பதிகத்தை இங்கேருந்தே உண்ணாமலை உமையான்பானது. ரமண மகிழ்ச்சி 16 வயசில் அங்கே வந்து ஒரு நாள் சாயந்தரம் தரிசனம் பண்ணி இங்கே வந்து வீரட்டானத்தில் ஒரு நாள் நைட்டு தங்கி ரமணர் 16 வயசுல இங்கே திருவண்ணாமலை போனது. பஞ்சபாண்டவர் வழிபாடு பண்ணது. அங்கே வந்து சௌந்தர்யத்தை தபஸ் பண்ணி சிவபெருமானுக்கு 3 கண்ணு பார்க்கணும், கண்ணை மறைச்சா அந்த முக்கண் மூர்த்தியாக காட்சி கொடுத்தது. ஆனால் இங்கே சிவானந்த தபஸ் பண்ண சிவானந்த வழியின் பேர். அங்கே சௌந்தர்ய தபஸ் பண்ணி சிவபெருமானுக்கு கைலாயத்தில் கண்ணை பார்க்கணும், கண்ணை மறைச்சா அந்த முக்கண் மூர்த்தியாக காட்சி கொடுத்ததுனால திரணேத்திர நாயகன் முக்கண் மூர்த்தின்னு அங்கே அதுலியநாதீஸ்வரர் சௌந்தரநாமியை உப்பிலாமணீஸ்வரர் அழகிய பொன்னம்மை அரையணிநாதி அருள்நாயகன்ட்டு அரணூரில் வந்து சௌந்தர்யத்தை தபஸ் பண்ணது. இங்கே திருவண்ணாமலை போய் அடிமுனிகானா அண்ணாமலையார் அக்னிக்ஷேத்திரம். இந்த காமாட்சி பைரவி தான் இந்த கிரிவல பாதையில் துர்காம்பா கோயில் பக்கத்தில் பவளக்குன்றுன்னு இருக்குது. குன்று இருக்கலாம், குமரனுக்கு விசேஷம் இருக்குது. அந்த பகுதியில் தான் கௌதம மகரிஷி ஆசிரமத்தில் இந்த காமாட்சி பைரவி தான் அங்கே வந்து சச்சிதானந்த ரூபத்தை தபஸ் பண்ணி சிவன் பாதி சக்தி பாதி திருவண்ணாமலை இடைபாகம் பெற்று அந்த திருச்செங்கோட்டில் பிரிங்குமணி சக்தி ஒதுக்கி சிவம் மட்டும் தான்ட்டு பிரிஞ்சு வந்தால அங்கே தான் திருவண்ணாமலை இடைபாகம் பெற்று அந்த திருச்செங்கோட்டில் சிவனை சக்தி சேர்ந்து அந்த பிரபஞ்சத்தை இயக்க முடியும். சக்தி இல்லா சிவன்லாம் சிவலா சக்தி இல்லைன்றது இந்த பாக்சிட் நெகட்டிவ் மாதிரி திருவண்ணாமலை இடைபாகம் பெற்று அந்த திருச்செங்கோட்டில் அந்த பிரிங்குமரிஷி உணர்த்தி இந்த அந்தகாசுரணம் 3000 சூளத்தில் வச்சு எலும்பும் தோலமாக்கி சரியெல்லாம் ஒடிஞ்சு போய் பார்வதி என் தாய் தானே உணர்ந்ததுக்கு அப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கேன், உனக்கு என்ன வரணும்னு. அதனால் சூளத்திலிருந்து விடுவிச்சு அவனை சூளத்தில் ஏற்பட்ட அந்த தழும்பு இது பண்ணி சஞ்சீவனி மூலம் வந்ததால் இது பண்ணி அவனுக்கு சிவநாமத்தை குத்தி சிவ நிர்மாணித்து கொடுத்து அவனையும் வழிபாட்டுக்குரியனாக்கிறார். இந்த திருச்செங்கோட்டில் பிரிங்கி மிருகனால புராணம் ஏற்பட்டு பிரிங்கிரிடாஜன் பேர் வச்சு பான ராவண சண்டீச நந்தி பிரிங்கிரிடாஜன் இந்த பானாசுரன் ராவணேஸ்வரன் நந்திகேஸ்வரன் சண்டிகேஸ்வரில் அவனையும் உருவனாக்கி இந்த அறியாமை அந்தகாசுரன் அசுரத்தன்மையை போக்கி அறியாமையை விலக்கி ஞானத்தை கொடுத்து ஆட்கொண்டு அவனையும் வழிபாட்டு உரியனாக்கி அவனையும் வழிபட்டாதான் நம்ம சிவபூஜா பல முடியுது. அந்த மூலஸ்தானத்தில் சுவாமியே பைரவராகிறார். அதனால் இந்த 8 வீரட்டானத்தை 6 மேற்க பார்த்துங்க சுவாமி சுயம்பொழிங்க மேற்க பார்த்த சன்னதி 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. தேவகோட்டை வைரவன் செட்டியார் 1902 மூலஸ்தான 98 கல்வெட்டுலாம் மாறக்கூடாது, கல்வெட்டை நம்பர் போட்டு பிரித்து கிழக்கு ஜலங்கொண்டவரில் பிரித்து பார்த்து சுவாமி சுயம்பாக இருந்ததுனால அப்படியே கட்டி மூலஸ்தானத்தில் சுவாமி வந்து பைரவராக இருக்கிறார். இந்த சுக்கரம் இங்கே வெளிப்பட்டதுனால சுக்கரபுரீஸ்வராக்கிறார். சுக்கர மூவாஷம் இந்த திரியம்பகம் யஜாமேகே சுகந்தி புஷ்டிவர்த்தனம் மிருச்சோர் முற்றி அமாமிருதம் இந்த அமிர்த சஞ்சீவனி மூலமாக சொல்லி இங்கே வெளிப்பட்டதான் மகாமிருத்யுஞ்சராக்கிறார். எந்த ஒரு பொருளும் அக்னியில் போட்டால் புசிடுவார். சிவனே சிவாக்னிமயமான அடிமுடிகானா அண்ணாமலையார் அவரே ஒரு ஜோதி பிரம்பு. இந்த அசுரகுரு உள்ள விழுகணுமா ஒரு செகண்டில் பஸ்மமாக்கலாம். இவர் அது சரீரத்தை போன தன்னுடைய ஆயுர்வேதி காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மிருத்யுஞ்சமன் சொல்லி இங்கே சுக்கரங்க வெளிப்பட்டதான் அங்கே மகாமிருத்யுஞ்சராக்கிறார். திருக்கடையூரில் இந்த 60-70 பண்ணுவாங்க. அது மார்க்கண்டேய சிரஞ்சீவி தன்மை ஆனதுனால இந்த மந்திர பலனே சித்தி அடைஞ்சு இங்கே வெளிப்பட்டதுனால சுவாமி பைரவராக்கிறார், சுக்கரபீஸ்வராக்கிறார், மகாமிருத்யுஞ்சராக்கிறார். தன்னுடைய வீரத்தை இந்த 8 இடமா
அசுரோட அறியாமை போக்கு ஞானத்தை கொடுத்த செயல் புரிஞ்சா வீரட்டீஸ்வரர் வீரட்டானேஸ்வரன் பேர். இந்த அந்தகாசுரத்தில் தான் சுவாமியே பைரவராக இருக்கிறதுனால இந்த சரீர உபத்திரம், வப்பு சூன்யம், கேசி ஜெயம், செய்வன, பித்திருக்கள் தோஷங்களும் அங்கே பைரவராக்கிறார். ராமேஸ்வரத்தில் போய் 21 தலைமுறை பித்திருக்கள் தோஷம் திலத்தற்புறம் மட்டும் அண்ணுவாங்க. இங்கே சுவாமி நம்ம போய் சுவாமியை பார்த்தால் நேத்திரம் பட்டாலே நிவர்த்தி ஆகக்கூடியது. நினைச்சால் முக்தி திருவண்ணாமலை, காசியில் பிறந்தா முக்தி திருவண்ணாமலை, நினைச்சா முக்தி, சிதம்பரத்தில் வாழ்ந்தா முக்தி திருவாரூர், சிதம்பரத்தில் அந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் பிறந்தா முக்தி. இப்படி இந்த மாதிரி இங்கே சுவாமியை நம்ம சுவாமி நேத்திரம் போய் பார்த்தாலே அந்த ஒரு முக்திக்கு ஒரு ஸ்தலம். எப்பேற்பட்ட ரிஷிகள், முனிகள், யோகிகள்லாம் வந்து சுவாமியை திருவண்ணாமலை முக்தி கஷேத்திரம் போனால் எல்லாருமே இங்கே நிறைவாக வந்து சுவாமியை காசிக்கு நிகரான எல்லாரும் பாவத்தை தொழில் கங்கை போவாங்க. எல்லாருடைய பாவத்தை கங்கை ஏற்ற புனித உத்தராயணத்தில் 5 நாள் கங்கை சங்கமாகி தட்சிண பினாகினி, தட்சிண கங்கைன்னு பேர். அதனால இந்த சரீர உபத்திரம், அப்போ சூன்யம், கேசி ஜெயம், செய்வன, பித்திருக்கு தோஷம்லாம் பைரவரதுனால தேய்பிர அஷ்டமியில் 64 தீபம், 64 சுத்து, 6 மணிக்கு ஓமம் ஆரம்பிச்சு 8 மணிக்கு அர்த்தஜாமத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு அஷ்டமியும் விசேஷமாக பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி சுக்கரம் இங்கே மறுவரை பெற்றதுனால வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் விளக்கு போட்டு அர்ச்சனை வந்த இந்த திருமணத்தில் வியாபாரம், தொழில், உத்தியோக மேன்மைக்கு இந்த வாஸ்துன்றது புராண ரீதியாக உலகம் பூரா இந்த வாஸ்துன்றது இங்கே அந்த காசுரத்தில் வாஸ்து பகவான் ஏற்பட்டதுனால இங்கே வீடு கட்டக்குள்ள இங்கே இந்த கல் மூர்த்தம் பண்ணி எடுத்து போகலாம். இந்த அபிஷேக ஜலத்தை கொண்டு வீட்டில் புரோஷமாக சரியாக சூன்யங்களாம் நிறுத்தியா திருக்கடையூருமா இந்த 60 பண்ணிக்கலாம். இந்த பூர்வ ஜென்ம அக்கிர தோஷணிச்சு பித்திருக்கள் தோஷம் இந்த அறியாமைன்றதை வரக்கூடிய ஒரு சிறப்பு ஸ்தலம் திருக்கோயிலூர். அதனால தான் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கிறதுக்கு இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கு நமச்சிவாயன்ட்டு வாழ்க்கையில் இங்கே தீபத்தை எந்த அளவுக்கு ஏற்றமோ அந்த அளவுக்கு பிரகாசமாக, அதனால தான் தீபத்தை ஏற்றி ஒரு பெரிய வழிபாட்டு ஸ்தலமாக சிறப்படுத்திருக்கு. நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவ. வீரம் புரிந்த தலங்களிலே சிவபெருமான் இது 2வது தலமாக வைத்து எண்ணப்படும் தலம். இத்தலத்தில் ராஜராஜ சோழனுடைய தாயார் வானவன்மாதேவி அவதரித்த தலம். சுந்தர சோழனை மனம் முடிந்த இடம். இங்குதான் ஆதித்த கரிகாலன், குந்தவை நாச்சியார், ராஜராஜ சோழன், அருண்மொழித்தேவன் இங்குதான் பிறந்தார். இதுக்கு எப்படி சான்று ஆதாரம்னு கேட்டாக்கா, இந்த வீரட்டேஸ்வர ஆலயத்தினுடைய கருவறை, இந்த கருவறை பகுதியில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த கருவறையினுடைய ஈசனுக்கு இடதுபுறம் தொடங்குது. ஜெய ஜெயவென்று முழங்கம்னு சொல்லி ஒரு ராஜராஜனுடைய மெய்கீர்த்தியோட மிகப்பெரிய கல்வெட்டு. அதை நாகசாமி ஐயா வந்து திருக்கோயிலூர் பாட்டுன்னு சொன்னார் தொடக்க காலத்தில் எங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது. அது மிக நீண்ட அடிகளை கொண்டது. தொடக்கத்தில் ராஜராஜ சோழனுடைய வீரங்கம், அவனுடைய புகழ், மெய்கீர்த்தியெல்லாம் சொல்லிட்டு வந்து இந்த கோயில் வந்து உலகத்திலே அனாதியானது அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வளோ பெரிய சிறப்பு மிக்கது. அடுத்தது இந்த கோயில் வந்து மலையமான்களுக்கு குலதெய்வமான கோயில்ன்றதை பதிவு பண்ணுறாங்க ஒரு 7 வரியில். இங்கே வந்து புலியை பயந்த பெண்மான், அதாவது ராஜராஜ சோழன் புலியாகவும், ராஜராஜ சோழன் புலின்னு சொன்னாக்கா வீரத்தில் மட்டும் இல்லை, அவனுடைய வந்து கொடியும் வந்து புலி. அதனால புலியை பயந்த பெண்மான் வார்த்தையை படுத்துகிறான் வானமான் தேவிக்கு. அந்த அம்மா பிறந்த இடம். அவங்க வந்து வணங்கி இந்த கோயிலுக்கு நிறையா நிபந்தனைகள் பண்ணதுன்னு அதை சொல்லிட்டு வராங்க. அதற்கு அடுத்ததாக இந்த இடத்துல வர்ற கல்வெட்டு மிக முக்கியமானது, வரலாற்று பூர்வமானது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கபிலன் ஒருத்தர் இங்கே வாழ்ந்தான். அவன் சங்ககால புலவன். இருக்கிறதுலே அதிகபட்ச பாட்டு 75 விழுக்காடு எழுதின ஒரே ஆள் வந்து கபிலர் தான். அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்து தான் பாரி மகளிரை வந்து மலையமான்களுக்கு மனம் முடித்து விட்டு, மீண்டும் சொல்கிறேன், மலையமான்களுக்கு மனம் முடித்து விட்டு, ஏன்னா நீண்ட காலமாக வந்து என்ன சொல்லிட்டு வந்தாங்க, பார்ப்பருக்கு தான் யாரும் ஒருத்தர் கொடுத்தாரு கல்யாணம் பண்ணி. அப்படிலாம் இல்லை, கல்வெட்டில் சரியாக இருக்குது. இந்த கல்வெட்டு அடித்து கிட்டத்தட்ட 1000 ஆண்டு ஆக போகுது இன்னைக்கு. சரியா 1000 ஆண்டு, 2000 வருஷம் முன்னாடி உள்ள ஒரு வரலாறு 1000 ஆண்டு கல்வெட்டு சொல்லுது நம்மளுக்கு. இதுக்கு சான்றா என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் 7வது வரியில் என்ன சொல்கிறேன்னா, இந்த பக்கத்தில் இருக்கிற தென்பெண்ணை ஆற்றினுடைய கபில குன்றில் வந்து மூலக்கணல் மூட்டி கபிலன் தீ பாய்ந்து இறக்குறான்றது வரலாறு. வடக்கிருந்து உயிர் நிற்கிறான்னு பக்கத்திலே பார்த்தீங்கன்னாக்கா கபிலர் குன்று இருக்குது. இங்கேருந்து எட்டி பார்த்தா தெரியுது கபிலர் குன்று. அதனால் 2000 வருஷத்து வரலாறு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பதிவு பண்ணுற கல்வெட்டும் அந்த கபிலனை பற்றியும் அடுத்ததாக சொல்லிட்டு வரக்குள்ள வந்து குந்தவை நாச்சியார் வந்து இந்த கோயிலுக்கு கொடுத்த நிபந்தங்கள் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. இந்த கல்வெட்டு சரிங்க, இவ்வளோ பெரிய கல்வெட்டு இருக்குது, இது வந்து அடித்தது யார்?
ராஜராஜ சோழனுடைய அவையில் அரங்கூரும், இப்போ வந்து நீதியை கூறுற மாதிரி அரங்கூர் அமைச்சர், அவன் பேர் வீதி விடங்கன் கம்பன். அவன் வந்து நாட்டுக்கு அதிபதி. வேரியல் போர் வீதி விடங்கன் கம்பன் என்றது அவன் அடிச்சிருக்கான். கடைசியாக அந்த பாடல் முடிஞ்சது வெண்பாவில் எழுதியிருக்கான். இந்த கோயிலுக்கு வந்து பொன்னால் செஞ்ச சிவலிங்கம் செஞ்சு தந்திருக்காரு. பொன்னால் செய்யப்பட்ட தாம் பூ செஞ்சு கொடுத்துருக்காரு. பல இது பண்ணியிருக்காரு. நம்ம இப்போ நினைவு கூற வேண்டியது ராஜராஜ சோழன், வானவன்மாதேவி, குந்தவை நாச்சியார், ஆதித்த கரிகாலன், இவங்களெல்லாம் நினைவு கூறுற பட்சத்தில் ஒரு அமைச்சன், ஏன்னா அந்த கல்வெட்டு பதிவு பண்ணுறதுன்றது பெரிய காரியம். அதில் ஒட்டுமொத்த வரலாறு இருக்குது. கபிலன் இங்கே தான் வந்து உயிர் வாழ்ந்திருக்காரு. மலையமாநில பெண்களுக்கு வந்து இங்கே இது பாரியனுடைய பெண்களுக்கு மலையமான மனம் முடிச்சிருக்காரு. எந்த செய்தியும் இந்த கோயிலுக்கு அவர் கல்வெட்டு மட்டும் பண்ணாத, நானும் இங்கே தானம் கொடுக்குறேன் அப்படின்னு பொன்னால் செஞ்ச சிவலிங்கமும் பூவும் கொடுத்துருக்காரு. அதை வந்து பணிவாக எழுதியிருக்காரு கடைசியில். அந்த மாதிரி அற்புதமான ஒரு கல்வெட்டுங்க. இந்த கோயிலில் வந்து 105 கல்வெட்டு, மொத்தம் 104 ஒரு கல்வெட்டு நாங்கள் கண்டுபிடிச்சோம். 105 கல்வெட்டு அரசு பதிவு பண்ணி வச்சிருக்கு இன்றைக்கும். அதனால் வந்து மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷம் நிரம்பிய ஒரே ஒரு கோயில். கடந்த குடமுழும் போது கூட நாங்கள் வந்து கீழே வந்து ஆழப்படுத்தி எடுத்துக்கும் போது 7 துண்டு கல்வெட்டு எடுத்தோம். அந்த வகையில் சோழனுடைய கல்வெட்டு. இதனால் இந்த கோயில் வந்து எந்த பிணியை போனாலும் வந்து அனாதியானது, உலகத்தில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு கோயில் சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.